பிரம்மா குமாரிகளின் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 7 டேஸில் முதல் நாள் முதல் பாடம் நீங்கள் சரீரம் அல்ல, நீங்கள் ஒரு ஆத்மா. அப்புறம் ரெண்டாவது பாடம் ஆத்மாவின் ஒரிஜினல் குவாலிட்டி, ஒரிஜினல் நேச்சர், தூய்மை, சாந்தி, அன்பு, ஆனந்தம், நிராகாரமான பரமாத்மா. அவர் நம்மோட தந்தை. அவரை நாம் அன்போடு சிவபாபான்னு அழைக்கிறோம். தந்தை ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தராரு? நமக்கு நம்மோட பரிச்சயத்தை தராரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம் நம்மையே தெரிஞ்சுக்கல. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொன்னாங்களோ அப்படியே நாம் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் பரமாத்மா, நீங்கள் ஆத்மாக்கள், உங்களுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம், ஆதி ஸ்வரூபமே தூய்மைதான்னு கூறுகிறார். தூய்மையான ஆத்மாக்களின் விசேஷத்தன்மை என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் தூய்மையின் பர்சனாலிட்டி தெரிய வரும். பியூரிட்டி வில் பிகம் தேர் பர்சனாலிட்டி. இன்றைக்கி நாம் எல்லாருமே நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறோம். மக்கள் எத்தனை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், எப்படி கைகளை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கப்படுது. எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும். வெளிப்புறமாக எவ்வளவு விஷயங்களை செஞ்சு மனிதர்கள் டயர்ட் ஆகிடுறாங்க. உள்ளே இருந்து ஒரிஜினாலிட்டி வெளியே வந்ததுன்னா எவ்ரிதிங் எல்ஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. ஒவ்வொருவரும் தன்னிடம் எந்த மாதிரி பர்சனாலிட்டி வரணுங்கிறத லட்சியமாக வைக்கணும். எனக்கு பியூரிட்டியோட பர்சனாலிட்டி வேண்டும். கோல் கிளியராக இருக்கணும் இல்லையா? சில சமயம் இப்படி நினைக்கிறோம், என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், அதை பார்த்து மற்றவங்க அட்ராக்ட் ஆகணும். அப்படின்னா நாம் மற்றவங்க கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறோம். ஆனால் பியூரிட்டியோட பர்சனாலிட்டி இருந்தால் அவங்களுக்கு மற்றவங்க கிட்டே இருந்து எதுவுமே தேவைப்படாது. அவங்க தன்னோட பியூரிட்டியை மற்றவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க.